அமெரிக்காவிலிருந்து சென்ற போயிங் விமானத்தின் கதவுகள் திடீரென கீழே விழுந்தன. இதனால் பயணிகள் அலறி துடித்தனர். இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. நியூயார்க் ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து டெல்டா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் 520 என்ற எண் கொண்ட போயிங் விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு புறப்பட்டு சென்றது. இந்நிலையில் அந்த விமானம் நடுவானில் சென்று கொண்டிருந்த போது அதன் அவசர கால கதவு திடீரென விமானத்தில் இருந்து தனியாக பிரிந்து கீழே விழுந்துவிட்டது. இது குறித்த தகவல் உடனடியாக விமானிக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அந்த விமானம் மீண்டும் நியூயார்க்குக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டது. விமானம் புறப்பட்டு பறந்து சென்று 33 நிமிடங்களுக்கு பிறகு இச்சம்பவம் நடந்தது. இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் கத்தி கூச்சலிட்டனர். இச்சம்பவம் குறித்து விமான பயணி ஒருவர் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. இதனால் விமானி அறையிலிருந்து அடுத்து வெளியான அறிவிப்புகளை கூட சரியாக கேட்க முடியாத சூழல் உருவாகிவிட்டது. இதன் எதிரொலியாக விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் உண்மையில் பயந்து போய்விட்டோம். டெல்டா விமான நிறுவனத்தின் விமான பிரதிநிதி ஒருவர், எங்களுடைய நிறுவனம் மீட்பு முயற்சிகளுக்கு முழுமையாக ஆதரவளிக்கும், விசாரணைக்கு முழு அளவில் ஒத்துழைப்பு அளிக்கும் என கூறியுள்ளார். இது குறித்து அந்நாட்டின் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பார்ப்பவர்களை பீதியில் ஆழ்த்துகிறது.